தண்ணி எம்பூர் தண்ணி அப்படியே கீழே வர மாட்டேங்குது. தண்ணி வேற எங்கிட்ட போகுதுடா. 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் வந்துருக்கோம். சுத்தமாக 5 கிலோமீட்டர் நடந்துருவோங்களா? எதுக்காண்டி ஃபால்ஸில் அந்த பாட்டு போடுற கேண்டி அந்த அளவுக்கு தண்ணி வரலாம் தெரியல. தண்ணி வரணும் வரணும் வராட்டி வரணும் அப்படி வரலாம் அப்படி வீட்டுக்கு போக வேண்டியதே. அமைதார் அமைதார் அமைதார். பார்த்தா தெரிஞ்சுவா வந்து காத்தடிக்கிற சவுண்டு மாதிரி கேட்குது எனக்கு. இங்கே காத்தடி சவுண்டு இருக்காங்க, தண்ணியோட சவுண்டு மாதிரி பஸ்ஸுக்கு அடிச்சு. தண்ணி என்ன அவ்வளோ விழுந்துச்சுன்னா அந்த தண்ணியில் எங்கிட்டா போகுது? அப்போ போய் பார்த்தா தெரியும். இங்கேன்னு சொல்ல முடியாது. சவுண்டு இப்போ தான் சவுண்டு வருது. மேலே நடந்து வந்ததுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் பக்கம் ட்ரெக்கிங் பண்ணி நடந்து வந்ததுக்கு ஒரு நல்ல தரமான ஸ்பாட்டு தான் அது. என்ன சிங்கிளால் வந்தால் கீழே இருந்து வரலாம். சிங்கிளாலாம் இருந்தால் பைக்கில் வரலாம். நல்லா பார்த்து ஏறி போகணுமாப்பா, பார்த்து ஏறி போகணும். எங்கே போனாலும் அட திருப்புதான். நாளைக்கு ஃப்ரெண்டே நீ தானே வந்து ஐயோ சரியான குளிர் உறைஞ்சிருவோம் போல. வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி இந்த அருவி கொண்டு கொடுத்தோம்னா உடம்புல வச்சுக்கிட்டுனா தரமாக குறையும். சரி ஒரு 5 நிமிஷம் முடிக்கு சரியான ஒரு 70 வயசு 80 வயசு இருக்காங்க. எங்கள் அந்த சின்ன வயசுல இருந்து இவ்வளோ பெரிய ஆளாகிட்ட வயசாகி இறக்கிற வருஷம் கூட வந்துருச்சு. ஆனால் இதில் தண்ணி வத்தினதா சரித்திரமே இல்லை. மேலே தான் தண்ணி வருது. பூராமே இது மாதிரி மரம் தான். அந்த மரத்து வழியாக தான் இருக்குது. நான் இங்கே தான் 2 கிலோமீட்டருக்கு நாங்கள் போயிட்டு வந்துட்டேன். கண்டுபிடிக்க ஊற்று தெரியுமா? அது மாதம் கூட வந்து ஊற்றுலாம் வந்துட்டு எவ்வளோ உடம்பு கீட்டாங்கன்னு தெரியாது. அந்த இப்பயே தெரியுது. உடம்பு வந்து ஒரு ஆரோக்கியமாக இருக்கு. அருவி பேர் அய்யனார் ஃபால்ஸு. இது எங்கே இருக்குன்னா கரெக்டாக நம்ம நத்தத்துலேருந்து அய்யனார் ஃபால்ஸ்ன்னு போட்டாலே கரெக்டாக அங்கே கூட்டி வந்துடும். செங்குறிச்சி தாண்டி, செங்குறிச்சிக்கு முன்னாடி அந்த சைடு அயலூர்லேருந்து வந்தீங்கன்னா செங்குறிச்சி தாண்டி வரணும். இந்த போயிட்டு இருந்தீங்கன்னா மணக்காட்டு தாண்டி இடப்பட்டில் ஒரு போர்டே இருக்கும், அருவி அய்யனார் அருவி அப்படின்னு சொல்லி. அந்த போர்டை இடத்துல வைக்கிறோம். அதில் பார்த்துருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுலேயே வந்தோம்னா ஒரு 4 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் பண்ணி வர மாதிரி இருக்கும். பைக்லனா சோலாக வர முடியும். பைக்லனா சோலாக வரும். ஆனால் ஷார்ட்கட் ரூட் இருக்குங்கிறாங்க. நெக்ஸ்ட் டைம் வரைக்கும் ரூட்டை காமிச்சு எடுத்து போட்டுருக்கோம். ஆனால் தண்ணி செம்ம ஜில்லுன்னு இருக்குது. காவா இப்பயுமே எனக்கு வலிக்குது. பயங்கரமா இருந்துச்சு. நீ கேட்டா இனிப்பா இருந்துச்சா? இல்லை கேட்டால் சுவே இல்லை. இல்லை நல்லா தெரியும். தண்ணியெல்லாம் நல்லா இருந்துச்சு. எனக்கு போய் கறி சோறு சாப்பிட்டுதான் அப்புறம் நம்ம இங்கே இருந்தாங்க. என்னடா கறி சோறா? என்ன அப்புறம் சரி போ அங்கே போயிட்டு அவனை கூப்பிடுவான். என்ன பார்ப்போம். என்ன விட்டுக்கணுமோ பார்த்துக்க. நல்லா ஆமாங்கய்யா, நல்லா இருந்துச்சு அருவி. ரொம்ப குளிர் தண்ணி. குளிர் சரியான குளிர். 7 மணிக்கு குடிச்சோம்னாக்க வெதுன்னு இருக்குமா? காலைல 7 மணிக்கு தான் உறந்துருவோங்க நாங்கள். ஐயா டைமிங் நமக்கு அதுவே மாமரமான சந்தேகமா இருந்துச்சு. இவ்வளோ வெயில் அடிக்குது. ஆனா தண்ணி -, டிகிரியில வருது. -டிகிரி சத்தியமா. ஐயோ காதெல்லாம் வலிக்குது. சரியான குளிர். நீ என்ன ஒரு கஷ்டம்னா
இவ்வளவு தூரம் வந்து குளிக்கும் போது நல்லா இருந்துச்சு. இப்ப நடந்து வர கஷ்டம். பைக் வருமா வந்துரும் வந்துரும், சோலா நம்மளுக்கு தெரியல. ஒரு இது வரைக்குமே பைக் வந்துரும். கீழே ஒரு கோயில் இருக்குல்ல, அந்த கோயில் வரைக்கும் வருமாண்டா பைக்கு. நம்மள பார்த்தோம் பைக்ல இருந்துச்சுல்ல, சோலாவா இல்லாடி 2 பேரா வந்தா வந்துடலாம். அங்க அவ்வளவு தண்ணி வருது, இங்கிட்ட வந்து பார்த்தா எங்கிட்டு தண்ணி எங்கிட்டு போகுதுன்னு தெரியல. கீழே ஆனா தண்ணியே வரல. கீழே ஒரு வீடியோல இருக்குல்ல, காமிச்சிருவான். கீழே ஒரு பொட்டு தண்ணி வரல. ஆனா இவனுக்குள்ள அவ்வளவு தண்ணி வந்துகிட்டு இருக்குது. அந்த தண்ணி வர எங்க போகுதுன்னே தெரியல. ஒரு அரிதான விஷயம் மாதிரி வந்து ஒரு மழை பெய்யல, ஃபுல்லா வெயில், ஆனா வருஷம் தண்ணி 32 நாள் தண்ணி வருது. எங்க இருக்கு எல்லா நாளுமே தண்ணி வருது அப்படின்றாங்க. ஆனா எங்க இருந்து வருதுன்னு யாருக்குமே தெரியல. அதானே மாமரம் மாதிரியே இருக்குது. எத்தனை வருஷத்து மரம் இது? எல்லாம் வந்து கிட்டத்தட்ட என்ன 200 வருஷம் இருக்குமா? 150 வருஷத்துக்குள்ள இருக்கு. அது மரம் மாதிரியான இருக்குது. இந்த தண்டியில தான் ரேஸ் வச்சுட்டு ஓடி போயிட்டாங்க எல்லாரும். உண்மையில நல்ல பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி ட்ரெக்கிங் பண்ணுங்க, ஹெல்த்துக்கு நல்லது. காணோம் யாரையுமே. என் கூட அந்த 3 பேருமே ஓடி போயிட்டாங்க. எங்கிட்ட எங்க வந்தாங்க, எங்க ஓடினாங்கன்னு தெரியல. ஜூம் பண்ணலாம் முடியாது, இல்லைன்னா காமிச்சிருவீங்க உங்களை. நம்மால் தான் ஒளிஞ்சிருக்கு லட்சணம் அப்படின்னு காமிச்சிருவேன். பச்சையா தெரியுதுடா வாடாடி. என்ன பண்றீங்க? அதே அவன் சொன்னா கேட்க மாட்டேன். வேற மாதிரி அந்த மாதிரி ஒளியில எதுக்கு ஒளிஞ்சிங்க இப்ப நீங்க பூரா? பயமுறுத்துறாங்க. நான் வந்தோடனே நான் அந்த மூட்டையை பார்த்தேன். ஃபர்ஸ்ட் அந்த பார்த்த மூட்டை தானே அப்படின்னு லைட்டா கிட்ட பார்த்தேன். கணிசா பார்த்துட்டு எதுக்குடா ஓடுனீங்க கூடுண்டு தும்கலக்கா அப்படியே நீங்க வீட்டுல ஓடிட்டீங்க. நான் பாக்குறேன், என்னடா ஒருத்தர் கூட காணோம், இங்க தானடா இருந்தாங்க.